வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த மெட்டா பிஸ்னஸ் சீரிஸில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்தோம். இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் வழியாக நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர லீட்ஸை ஜென்ரேட் பண்ணவோ கன்வெர்ட் பண்ண முடியாதுன்றதை நான் ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருந்தேன். இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை ஒன்லி ஃபார் அவேர்னஸ்க்காகவும் நம்மளோட பிராண்ட் ஃபெமிலியாரிட்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலான்றதை ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருந்தேன். நம்ம பிஸ்னஸ்க்கு லீட்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் இருக்குது. அந்த கேம்பெயின் யூஸ் பண்ணி தான் லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே போல் அதில் வர டேட்டா ரீயூசபிளாகவும் இருக்கணும். இந்த 3 ஃபேக்டர்ஸை டிட்டர்மின் பண்ணி தான் நாம் ஒரு கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம மெட்டாபிக்சல் இன்ஸ்டாலேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட லீட்ஸை குவாலிட்டியாகவும் ஜென்ரேட் பண்ண முடியும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியும். மெட்டாபிக்சல் வழியாகவும் இந்த லீட் ஃபார்ம் வழியாகவும் சேவ் பண்ணுற டேட்டாவை ரீடார்கெட்டிங்கும் பண்ண முடியும். ஸோ வாங்க இன்னைக்கு செஷனில் போயிட்டு நம்ம ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். நீங்கள் இப்போ டேரெக்டாக உங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜில் லாகின் பண்ணதும் சி மோர்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக மெட்டா பிஸ்னஸ் சூட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் போயிடுங்க. போனதும் கீழே ட்ராக் பண்ணி கீழே அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. வந்த பிறகு இங்கே ஆட்ஸ் அக்கௌண்ட்னு இருக்கும். அந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆட்ஸ் அக்கௌண்ட் மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இருக்குன்றதை காட்டும். இப்போ நம்மளுக்கு 2 ஆட்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. பட் ஆனால் நான் மை டிஜிட்டல் பிராண்ட் இந்த ஆட்ஸ் அக்கௌண்ட் வழியாக எல்லாமே பண்ணுறேன். ஓப்பன் இன் ஆட்ஸ் மேனேஜர் கொடுங்க, உங்களுக்கு ஆட்ஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இங்கே இருந்தால் நம்ம ஆட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஆட்ஸ் மேனேஜர் லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிரீன் கலர்ல இருக்க பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ண முடியுன்றதை அதை லோட் பண்ணி காட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வெப்சைட் டிராஃபிக் கிரியேட் பண்ணிட்டு இப்போ லீட்ஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த லீட்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு லீட்ஸ் கேம்பெயின் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். டெய்லர்ட் லீட்ஸ் கேம்பெயின் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. உடனே ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு நேவிகேட் ஆகி வரும். இதில் டெய்லர்ட் லீட்ஸ் கேம்பெயின் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பெசிஃபிக்காக நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் உங்கள் ரிலேட்டிவான என்ன நேம் வைக்கிறீங்களோ அது ப்ராஜெக்ட் நேம் வைங்க. இது யூடியூபர் ரிலேட்டடான ஒரு கேம்பெயின்றதுனால நான் யூடியூபர்னு கொடுத்துட்டேன். அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, கன்வர்ஷன் லொக்கேஷன் இருக்கும். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்ன்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் லீட் டீட்டெயில்ஸை வாங்க போகிறோம். ஒரு ஆடை காட்டின உடனே, ஒரு இமேஜோ வீடியோ காட்டின உடனே அந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே வாங்க, இந்த மை டிஜிட்டல் பிராண்ட் சேம் நேம்லேயே வச்சுக்கோங்க, என்னோட பேஜ் நேம். அப்புறம் கீழே டெய்லி பட்ஜெட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்ஜெட்டை மாற்றிக்கோங்க. நான் இப்போதைக்கு 100 ருபீஸ்க்கு டெய்லி பட்ஜெட் வச்சு ரன் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட எந்த டைமில் நீங்கள் இந்த கேம்பெயினை ரன் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங்கை நான் கொடுத்துக்கிறேன். எண்ட் டேட் உங்களுக்கு தேவையான எந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ண இதை நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட்டாக வச்சுருங்க. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இங்கே கிரியேட் நியூ ஆடியன்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல கஸ்டம் ஆடியன்ஸும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆடியன்ஸ் வச்சு இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இல்லாதனால, சேவ் பண்ண ஆடியன்ஸ் இல்லாதனால நம்ம புது ஆடியன்ஸ் வைப்போம். அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம லொக்கேஷன் பேஸ்ட் டார்கெட்டிங்கை நம்ம பண்ணலாம். கஸ்டம் ஆடியன்ஸ்ன்றது நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தா வரும். அதெல்லாம் அடுத்தடுத்த செஷன்ஸில் காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்னு. இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியான்ற இடத்துல நான் இது சென்னை ஃபுல்லாக இந்த ஆடை ரன் பண்ண போகிறேன். அதனால் நான் சென்னைன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களோட ஏஜ் லிமிடேஷன்ஸ் எதாவது இருந்தால் ஏஜ் லிமிடேஷன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் 18 to 45 வரைக்கும் இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த ஆடை நான் ரன் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் பை டிஃபால்ட்டாக விட்டுருங்க அந்தந்த ஆப்ஷன்ஸை. அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. லாங்குவேஜஸ் தமிழ் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த கேம்பெயின் ரன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ட்ரைனிங் தமிழில் நடக்க போகுது. ஸோ நான் தமிழ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
லாங்குவேஜஸில். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜுக்கு வந்ததுமே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போங்க. இப்போ உங்களுக்கு ஆட் செட் நேம் கொடுத்தீங்க. இப்போ ஆட் நேம் கொடுக்கணும். அதுக்கும் வழக்கம் போல் உங்களோட ரிலேட்டிவாக என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கேம்பெயினுக்கு அந்த ஆட் நேமை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ ஆட் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். அது பை டிஃபால்ட் இருக்குது. அந்த செலெக்ஷனே இருக்கட்டும். ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே வந்ததும் உங்களோட மீடியா, அதாவது நீங்கள் என்னென்ன இமேஜஸ் கண்டென்ட்லாம் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ண சொல்லுது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கேம்பெயின்லேயே பார்த்துருக்கோம். சேம் ஆப்ஷன்ஸ் தான். இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் 3 இமேஜ் சைஸஸ் வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த 3 இமேஜஸையும் செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜஸை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆடுக்காக. நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரிஜினல் இமேஜ்னே கொடுத்துருங்க. நம்ம ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருப்பேன். ஒரிஜினல் இமேஜஸை லோட் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டான கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆட் ஃபார்மெட்டில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜ் சைஸ் வச்சுருக்கனால நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வியூஸ், அதாவது இந்த இமேஜோட வியூவை வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க எந்தெந்த ஃபார்மேட்டில் எப்படி வியூ ஆகுன்ட்டு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு டன் கொடுத்துருங்க. இந்த இமேஜ் சைஸஸை வியூ பண்ணிவிட்டு டன் கொடுங்க. இப்போ நீங்கள் பழையபடி இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. இப்போ உங்களோட இமேஜஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ரிலவெண்ட்டான ஆட் கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் இந்த ஆடுக்கு. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன வந்து நீங்கள் ப்ரைமரி கண்டென்ட்டை கொடுக்க போகிறீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கண்டென்ட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது என்னோட ப்ரைமரி டெக்ஸ்ட் இதுதான். உங்கள் ஹாபிஸை ப்ராஃபிட்டாக மாற்றுங்கன்றது அதை நான் கொடுத்துட்டேன். என்னோட ஹெட்லைனையும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட்லைனை காப்பி பண்ணிட்டேன். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்னோட டிஸ்கிரிப்ஷன் நான் ஆட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணதும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கால் டு ஆக்ஷன் ஒரு இது இருக்கும். அங்கே வந்து நீங்கள் எந்த வந்து கால் டு ஆக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது, என்ன டைப் ஆஃப் கால் டு ஆக்ஷன் கொடுக்க போகிறீங்கன்றது இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இங்கே கால் டு ஆக்ஷனில் லேர்ன் மோர்ன்ற ஆப்ஷன் தான் நம்ம வந்து எப்போவுமே செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட எஜுகேஷன் ரிலேட்டட்ன்றதுனா நம்ம லேர்ன் மோர் கொடுப்போம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா டவுன்லோட் அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் லேர்ன் மோர்ன்றது ஆப்ஷனை கொடுக்குறேன். இந்த கால் டு ஆக்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்ததும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த கிரியேட் ஃபார்ம், அதாவது இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வந்துருக்கு இல்லையா, அதில் வந்து கிரியேட் ஃபார்ம்னு ஒன்று கொடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரிலவெண்ட்டான ஃபார்ம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க யூசர்ஸு. ஸோ கிரியேட் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபார்ம் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் உங்கள் ரிலவெண்ட்டான நேம். ஃபியூச்சரில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ யூடியூபர் லேண்டிங் போட்டு நான் இந்த ஃபார்ம் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் டைப் வந்து மோர் வால்யூம், ஹை இன்டென்ட், ரிச் கிரியேட்டிவ்னு இருக்கும். மோர் வால்யூம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவே நம்மளுக்கு போதுமானது. ஃபார்ம் டைப் கொடுத்துட்டோம். அடுத்து இன்ட்ரோ வந்து செலக்ட் பண்ணி விடுங்க. இப்போ இன்ட்ரோ ஓப்பன் பண்ணிங்களாதும் உங்களுக்கு ஹெட்லைன் என்ன, அதோட டெக்ஸ்ட், அதாவது க்ரீட்டிங் கண்டென்ட் என்னன்றதை நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் ஹெட்லைனும் க்ரீட்டிங் கண்டென்ட்டும் கொடுங்க. ஹெட்லைன் நீங்கள் உங்கள் ரிலவெண்ட்டான ஆடுக்கு ரிலேட்டடாக ஹெட்லைனையும் ஒரு க்ரீட்டிங் கண்டென்ட்டும் கொடுத்துருங்க. இன்ட்ரோ முடிஞ்சிடும். இன்ட்ரோ முடிஞ்சது அடுத்து கொஷின்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் அவங்களை வந்து கேட்க விரும்புறீங்கன்னா கேட்கலாம். இப்போ நான் வந்து உங்களோட ஹாபிஸ் தான் ப்ராஃபிட்டாக மாற்றுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடான கொஷின்னா வாட்ஸ் யுவர் ஹாபின்றதை நான் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் என்ன ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ப்ரீஃபில் கொஷின்ஸ்னு இருக்கும். இந்த ப்ரீஃபில் கொஷின்ஸில் பை டிஃபால்ட் இமெயில் ஃபுல் நேம் எப்போவுமே இருக்கும். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த ஆட் கேட்டகரின்றதை கொடுத்து யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பட் எது ரிலவெண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். முக்கியமான விஷயமா அந்த டிஸ்கிரிப்ஷன் தான், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசின்னு இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த ப்ரைவசி பாலிசி நத்திங் பட் உங்களோட வெப்சைட்டோட ப்ரைவசி பாலிசி. உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி பாலிசி இருக்கு இல்லையா உங்கள் கம்பெனிக்கு, அந்த ப்ரைவசி பாலிசியோட யூஆர்எல் கொடுக்கணும். இப்போ என்னோட கம்பெனியோட ப்ரைவசி பாலிசி இந்த வெப்சைட்டில் இந்த பேஜில் வச்சுருக்கேன். இல்லை எங்களுக்கு ப்ரைவசி பாலிசியில் வெப்சைட் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜை கூட இங்கே நீங்கள் கொடுக்கலாம், உங்களோட ப்ரொஃபைல் பேஜை கூட கொடுக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து உங்களோட வெப்சைட்டோட ப்ரைவசி பாலிசி லிங்கை கொடுக்கறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஃபார் லீட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் என்ன மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண வரீங்க, அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, சப்மிட் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஹெட்லைன் வந்து வரும் இந்த மாதிரி, தேங்க்ஸ் யுவர் ஆல் செட் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் அடுத்து வந்து இது முடிஞ்ச பிறகு அவங்க எங்கே ரீடாக்ட் பண்ண போறீங்க. நான் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு ரீடாக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரிலவெண்ட்டான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். விசிட் அவர் வெப்சைட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கோ டு த வெப்சைட்னு அடிஷ்னல் செக்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த யூசருக்கு அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கீழே கிரியேட் ஃபார்ம்னு இருக்கும் பாருங்க, அந்த கிரியேட் ஃபார்மை கிளிக் பண்ணதும் உங்களோட ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி தான் இந்த லீட் கேம்பெயின் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வாங்க ஆரம்பிக்கும். இப்போ இதை கொடுத்து முடிச்ச உடனே வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதை கிரியேட் பண்ண உடனே இந்த ஃபார்ம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதுதான் வந்து உங்களோட ஆட் லேஅவுட் இப்படி தான் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. பை டிஃபால்ட் யூடியூபர் லேண்டிங் பேஜ் ஃபார்ம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. கீழே வாங்க, ட்ராக்கிங்ன்ற ஆப்ஷனுக்கு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே வெப்சைட் ஈவெண்ட்ஸ்னு இருக்குது, இதை நம்ம எனேபிள் பண்ணோம். என்ன ரீசன்னா நம்ம ஃபார்மில் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நம்மளோட லேண்டிங் பேஜ் தான் உங்களை ரீடைரக்ட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் பாருங்கள், இங்கே நான் ஒரு மெட்டா பிக்சல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், யூடியூபர் மை டிஜிட்டல் பிராண்ட்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், மை டிஜிட்டல் பிராண்ட்ன்றது என்னோட வெப்சைட்டுக்கானது. யூடியூபர் மை டிஜிட்டல் பிராண்ட்ன்றது என்னோட லேண்டிங் பேஜுக்கு தனியாக மெட்டா பிக்சல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மெட்டா பிக்சல் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியணும்னா நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். இப்போ பாருங்கள், youtuber.mydigitalbrand.in இந்த லேண்டிங் பேஜை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் மெட்டா பிக்சல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ யாரெல்லாம் என்னோட லேண்டிங் பேஜ் வந்து வியூ பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மெட்டா பிக்சல் வழியாக நான் ட்ராக் பண்ணிவிடுவேன். அதுக்காக தான் நான் வந்து இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது மெட்டா பிக்சலை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். இதுதான் என்னோட லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜில் நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எனேபிள் பண்ணியிருக்கேன். இதை கூட நான் ப்ரீவியஸ் செஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுல. கீழே வாங்க, இப்போ ஸ்க்ரோல் பண்ணி நம்மளோட ஆட் வியூக்கு வந்துடுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்லாம் ப்ராப்பராக இருக்குது நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆடை வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் என்னோட இமேஜ், என்னோட கண்டென்ட், அப்புறம் என்னோட செட்டிங்ஸ், முக்கியமாக இதில் தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ், கண்டென்ட், அப்புறம் ஃபார்ம், இது மூணுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் செட் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இதில் வந்து எவ்வளோ எஸ்டிமேட்டட் டெய்லி ரிசல்ட்ஸும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கு, எத்தனை பேருக்கு ரீச் ஆகுன்றது. இப்போதைக்கு நான் ரொம்ப பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி இது செலக்ட் பண்ணல, கொஞ்சம் பேர் தான் ரீச் ஆகும். பட் எனக்கு வந்து இந்த கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸையும் வெரிஃபை பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஆடை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஆடை பப்ளிஷ் பண்ணுறது முன்னாடி நீங்கள் ஒரு தடவை இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஆட் ஃபார்மேட் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட ஹெட்லைன், டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஆடை பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சு.
இன்னைக்கு செஷனில் ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை எப்படி லேண்டிங் பேஜ் அண்ட் மெட்டா பிக்சல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அடுத்த செஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.